ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி ராசி பலனில் சிம்ம ராசி குரு பெயர்ச்சி பலனில் சிம்ம ராசி பார்க்க போகிறோம். சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியே சூரியன் தான். ராசி அதிபதி சூரியன். அந்த சூரியனுக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நண்பர். ராசி அதிபதிக்கு சூரியன் வந்து மிகப்பெரிய நண்பர். அவர் வந்து இப்போ குரு வந்து 10ஆம் இடத்துல இருந்தார். இது வரைக்கும் போன வருஷம் 10ஆம் இடத்துல இருந்தார். இப்போது 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. அப்போது நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தானாக வரப்போகுதுன்னு அர்த்தம். நம்ம நண்பர் 5, 8க்கு அதிபதி. 5, 8க்கு அதிபதியான குரு உங்கள் அக்கணத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். உங்களுடைய ராசிக்கு சிம்ம ராசிக்கு ராசி லக்னம் நான் முதலே சொல்லியிருக்கிறேன். ராசி லக்னம் சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் ராசி லக்னம் எல்லா ராசி பலனுமே நான் சொல்கிறது எல்லாமே வந்து குரு பயிற்சி வந்து எந்த ராசிக்கு சொல்கிறேனோ அந்த லக்னக்காரங்களும் அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ சிம்ம ராசிக்கு குரு 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. இந்த 11ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய யோகத்தை செய்ய போகிறாரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து 11ஆம் இடத்துல இருந்து சிம்ம ராசியிலிருந்து உங்களுக்கு 3, 5, 7 3, 5, 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அவருடைய 5, 7, 9ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 5, 7ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, குறைந்த தூர பயணம் அப்படிங்கிறது இந்த மாதிரிலாம் குறிக்கும். 3ஆம் இடம் இளைய சகோதரர்கள், தங்கை, இந்த மாதிரி இருக்கிறவங்களையும் குறிக்கும். 3ஆம் இடம் தைரியம். உங்களுக்கு கண்டிப்பாக தைரியம் வேணும். எல்லா அஷ்டலட்சுமியிலே என்ன சொல்லுவாங்க, அஷ்டலட்சுமி இருந்தாலும் நம்மளுக்கு தைரிய லட்சுமி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு தைரியத்தை கொடுக்க போகிறார். சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தைரியம், வீரியம், தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாத்தையும் குறிக்கிற இடம் 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்துக்கு வந்து குருவின் பார்வைப்படும் போது உங்களுக்கு வந்து ஒரு புது தெம்பு பிறக்கும். அந்த தெம்பில் வச்சு நீங்கள் வந்து தைரியமாக இனி எல்லா காரியங்களையும் சாதிக்க போகிறீங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 5ஆம் இடங்கிறது புத்தி ஸ்தானம். அந்த புத்தி வந்து உங்களுக்கு தெளிவாக போகுது. அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணியம், குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. குலதெய்வ அருள் எப்பவுமே உங்களுக்கு குரு வந்து உங்களுடைய நண்பருங்கிறனால எப்பவுமே உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி இந்த தடவை குரு அந்த இடத்தையே பார்க்கறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்த்துட்டாலே உங்களுக்கு எல்லா யோகமும் வந்துடும்னு அர்த்தம். திரும்பி நம்மளை விட்டு போன எல்லாமே நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி 5, 9ஆம் இடங்களை குரு பார்க்கும்போது மிகப்பெரிய யோகம் வரும். அதில் உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது உங்களுக்கு அதில் 3/4வாசி யோகம் வந்துடும். பூர்வ புண்ணிய ஸ்தானங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு சொந்த இடங்களுக்கு போகிறது, வெளி இடத்துல இருந்தவங்க திரும்பி சொந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம். அந்த புத்திரஸ்தானத்தில் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது. அதே மாதிரி 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கணவன், மனைவி, பங்குதாரர்கள், சமுதாய நண்பர்கள், இந்த மாதிரி இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண விஷயங்கள் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு திருமண யோகம் வரப்போகுது. அப்புறம் இந்த சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐப்பசி ராசி அதிபதி சூரியனாக இருக்கிறதுனால ஐப்பசி, மார்கழி, மாசி, ஐப்பசி, மார்கழி, மாசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சூரியனை வந்து அதாவது துலாத்துலேயும், தனுசுலேயும், கும்பத்துலேயும் இருப்பாங்க. அதாவது ஐப்பசி மாதம் பிறந்தவங்களுக்கு சூரியன் துலாத்தில் இருப்பார். மார்கழி மாதம் பிறந்தவங்களுக்கு தனுசில் இருப்பார். கார்த்திகை மாதம் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் பிறந்தவங்களுக்கு கும்பத்தில் இருப்பார். அப்போ அந்த இடங்களையெல்லாம் இப்போ குரு பார்க்குறாரு. அப்போ உங்கள் ராசி அதிபதியவே இந்த வருஷம் ஃபுல்லாக குரு பார்த்துட்டு இருப்பாருன்னு அர்த்தம். அந்த ராசி அதிபதியவே குரு பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் ராசி அதிபதியும் குருவும் நட்பாக இருக்கிறதுனால உங்கள் ராசி அதிபதிக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு சூரியனாக இருக்கிறதுனால அரசு சம்பந்தமான யோகமும் உண்டு. உங்களுடைய லக்னாதிபதியே குரு பார்த்துட்டு இருக்கும்போது உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அது உங்களுக்கு இந்த ஒரு ஆண்டு மிகப்பெரிய பாதுகாப்பாகவும் அருமையான ஆண்டாகவும் இருக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். குருவும் நேரடியாக சூரியனை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த 7ஆம் இடத்துல தனுசில் இருக்கும்போது பார்க்கும்போது சிவராஜ யோகம்னு சொல்லுவோம் ஜோதிடத்தில். அந்த சிவராஜ யோகம் உங்களுக்கு வரப்போகுது. மிகப்பெரிய சாதனைகள்லாம் இந்த வருஷம் நீங்கள் பண்ண போகிறீங்க. லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்புறம் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால
உங்களுக்கு அபரிவிதமான லாபங்கள். 11ஆம் இடம்னு சொல்கிறது நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். இந்த சித்தப்பா ஸ்தானம்னு சொல்லி அந்த சித்தப்பா ஸ்தானத்துலேயும் சித்தப்பா வகையிலையும் தந்தை வழி உறவுகள் வகையிலையும் உங்களுக்கு நன்மைகள் மறுபடியும் மேலோங்க போகுது. அருமையான யோகம் வருது. இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.